Fantastic Jayachandran Pallikaranai மற்றும் Jayachandran Textiles Ranganathan Thiru. Because it's the first time you're doing it, right? But still, how many cigarettes a day you had to manage to do it? No, not much. We only used to do it for the shot. So it's not like I became a smoke. I don't believe in living in that role. I mean, if you had to live in that role tomorrow, if I commit a murder, what I'll genuinely murder and start living in it, it's not possible. For that particular shot, if I had to smoke, it used to be 2-3 cigarettes. Yeah. So if I had just lit it, it had to be freshly lit. So then I would do it and I would give it to somebody else to hold it because I was allergic to the smoke myself. ஒரு நாள் வந்து we all went into forest. She was supposed to come. We were waiting. She didn't come. இவங்க மட்டும் இல்ல. We went to the falls. There was like the amazing falls in the night. Yeah. It was pitch dark and we were shooting a horror series. So, and we went inside the forest. And I missed it. Damn. So, have you ever experienced any paranormal activity in this sets while filming it? நல்ல பயங்கரமான சீன் நடிச்சுட்டு வீட்டு ரூம் போயிட்டு தூங்கலான்னு போனா குரங்கு கதவு தட்டும். அதுக்கப்புறம் எங்க தூங்குது குரங்கா யாராவது வைபவ் தான் அது. அந்த மங்கி வைபவ். இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இப்போ இருக்கிற கேள்வி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எப்படி நடிக்கிறது ஓகேயா? ஏய் earlier it used to be when are you getting married? Now it is now what now after marriage what? யார் வந்து செட்ல டேக்னு சொன்னமே டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? நான் காஜல் கம்ப்ளீட். அது வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அப்படியே ஓகே இது கொண்டு வா அது கொண்டு வா டேக் எஸ் அந்த கேரக்டர் மாறிடும். சார் இந்த மாதிரி நாலேஜ் எக்ஸ்சேஞ்சிங் வந்து ரொம்ப சில ஆர்டிஸ்ட் கிட்ட தான் வரும், அதுவும் ஆக்ட்ரஸஸ் கிட்ட ரொம்ப கம்மி தான். ஸோ கேன் ஐ லுக் ஃபார்வர்ட் ஹர் இன் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல்? கண்டிப்பா. if I have வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, நம்ம லைவ் டெலிகாஸ்டோட டீமோட உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் வி ஹேவ் காஜல் அகர்வால் அண்ட் விபி சார் இருக்காங்க. சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. வணக்கம் சார். நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், எங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த மோஸ்ட் அனாயிங் கொஸ்டின்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா கீப் ஆஸ்கிங் யூ போத் என்னவா இருக்கும்? 3 most annoying questions. Let me start with this. Let's play paper scissors. Stone paper scissors. Stone paper scissors. The most annoying question is when we are made to ask each other questions. Yes. Are why are we on your interview? We can talk later on the phone if we want to ask. What is the question you want to ask Kajal? I will ask her later, man. Why do you want to know? Exactly. So அந்த மாதிரியான சில கேள்விகள் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கும். இப்போ இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இப்போ இருக்கிற கேள்வி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ எப்படி நடிக்கிறது ஓகேயா? ஏய் earlier it used to be when are you getting married? Now it is now what now after marriage what? Artist is an artist. Exactly. That is true. Okay, this is the most annoying questions உங்களை கேட்டுட்டே இருக்கிறது. எஸ், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டே இருக்கு. அண்ட் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தாக்கா இட்ஸ் அபவுட் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ். அது எப்படி வாங்கினீங்க? இட் வாஸ் குவைட் கேப்டிவேட்டிங். இட்ஸ் நாட் தட் யூ ஹியர் ஐம் சேயிங், பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுமே எனக்கு இருந்த ஒரு விஷயம் அந்த ஐ எக்ஸ்பிரஷன்ஸ். இது இன்ஃபேக்ட் அங்கே கூட போட்டிருப்பாங்க. அப்போ அது எப்படி வாங்கினீங்க? இல்லை அது இருக்குது, அதனால் அது வருது. அது ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறத தான் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ ஷீஸ் பேசிக்காக ஷீஸ் அ வெரி ப்ரிட்டி பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் ஹர் டு லுக் குட். ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனிதிங். அப்படியே ஜாலியாக வந்துடுது. இது நிறைய அந்த ஒரு 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 டேரக்டருக்கான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 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 ஒருத்தர்கிட்டேருந்து வந்து இமோஷன்ஸ் வாங்கும் போது எப்படி ஒரு டேரக்டர் இப்போ போடுற மியூசிக்கை அப்படின்னு சொல்லி அந்த பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் டு த கேரக்டர் வந்து வாட் ஷீஸ் டன் இஸ் லைக் வெரி நைஸ். இட்ஸ் ஆல் தேர். வி ஜஸ்ட் ஹேவ் டு டேக் இட். But I should also get a platform to perform it, no? Yeah. So he provided me something different so that I could do it. Otherwise, where's the challenge in that? Correct. Right? If you're doing one thing all your life and you're not getting anything new to do, then there's no fun in that. Correct. I think this is the first time, right, you're playing a director's role. Yes. First time. Yes. And it happened through BP. Yes, I'm so grateful for that. Thank you. I loved it. And while talking to him, he said that he made you to smoke because the character demanded it.
Like, I know it was pretty hard for you because it's the first time you're doing it, right? But still, how many cigarettes a day you have had to manage to do it? No, not much. We only used to do it for the shot. So it's not like I became a smoke. I don't believe in living in that role. I mean, if you had to live in that role tomorrow, if I commit a murder, what I'll genuinely murder and start living in it, it's not possible. As an actor, you should know when to detach, and that's our job. So I was doing it only for the camera and only for when I was needed to do it. So like for that particular shot, if I had to smoke, it used to be 2-3 cigarettes till the cigarette burnt out. Right. Or like till where he was very continuity, specific about okay. the continuity of the cigarette. So if I had just lit it, it had to be freshly lit. So then I would do it and I would give it to somebody else to hold it because I was allergic to the smoke myself. So yeah, so it just depended on what we were shooting and if it had to be a freshly lit thing. Or so many times I would light it and I would copy him. Like, he doesn't smoke it. He lights it, holds it in his hand and he's thinking. He's like doing this with the cigarette in his hand. Or it's like, it's just there. But he's not really doing anything about it. So I would do that a lot to avoid inhaling the smoke. Correct. But yeah, I mean, when I had to do it, I did it. யார் இவங்களை அதிகமாக செட்டில் டீஸ் பண்ணியிருக்காங்க? வைபவா, வேற யாராச்சா? அதிகமாக கலாச்சிருக்கிறது. கலாய்ச்சிட்டு இருக்கிறது இல்லை, பெருசாலாம் அப்படி கலாய்ச்ச மாதிரிலாம் தெரியல. ஐ திங்க் இவங்க தான் நிறைய கலாய்ச்சாங்க நினைக்கிறேன். யார்? வைபவ எல்லாரையும் பிடிச்சி நல்லா ஓட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த திங் தட் யூ புல் வைபவ் in? We worked together earlier, so we obviously know each other. But just generally, I mean, the jokes were very on the spur of the moment. Momentary things. Yeah. Oh, Vaibhav used to keep calling me a ditcher because I would keep saying, yeah, tonight we'll party, and then I would go to sleep. So he'd be like, what the hell? ஒரு நாள் வந்து we never all show up. went into the forest. Okay. Yeah. She was supposed to I come. was supposed to come. The whole gang, yeah, Priyanka, Premji, I think the whole lot, everybody with the Vaibhav, Anandi. The only person missing I was sleeping. She was supposed to come. We were waiting. She didn't come. She slept My off. team also went. Yeah, Like my all entire her- crew was yeah. there. இவங்க மட்டும் இல்ல. இவங்க மட்டும் இல்ல. Everybody, all her assistants, designer, makeup, everybody, we all went. And they had a blast. They saw like wild animals and stuff like that. They were eating inside and fire, bonfire and stuff. We went to the falls. There was like Yeah. an amazing falls in the night. Yeah. It was pitch dark. And we were shooting a horror series. So and we went inside the forest. And I missed it. I missed. Damn. It was I know. some experience. I know, man. சார் வந்திருந்தாங்க, நாங்கள் எதாவது நான் என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பேன் நான். பட் எனிவேஸ் மிஸ் பண்ணிட்டேன். It was fun. இவங்க தண்ணி குடிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டில் இருக்கும், அதில் ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. வெரி வெரி ஹெல்த் கான்ஷியஸ் இவங்க. செட்டில் எந்த அளவுக்கு இவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா ஃபாரஸ்ட்டு ஏற்காடு அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுலாம் வேறு. ஸோ எப்படி இவங்க ஹெல்த்? Yeah, she's always very hygienic person. I mean, she has to. It's good to be that way. No, she took care of herself very well. I think it's a normal thing. There's a set routine, no, of my life, so I was just following that. But I enjoyed his recommendations. He would keep telling me where to go eat, and then I did not care about the care and the hygiene and stuff. Hell with it, let's eat. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுமா அந்த செட்டில் அந்த பேரநார்மல் பில்டிங் தான் அது ரியல் செட்? இல்லை, அப்போ அவங்க கிட்டலாம் சொல்லலை, யாருக்குமே தெரியாது. ஸோ ஹாரர் வீடு தான் அது ஆக்சுவலி. Do you realize that it was a horrific house? It's been. I actually came to know about it only now. Yeah. Okay. No, At that time he didn't tell me. So you wouldn't even stepped into it, right? If you would have known. I've never. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, எல்லாருக்குமே சின்ன ஒரு பயம் இருக்கும். எந்த சொன்னாலும் ஏதாவது ஐயோ Eerie feeling. சின்னதாக நமக்குள்ளேயே உறுத்தும். ஆனால் அங்கே சொன்னா அவங்க நடிக்கும் போது அவங்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே சொல்ல. But VP sir has this thing. He tries to make it as real as possible. He'll push the envelope till make it real, and then you're acting. But your environment will be as real as possible. Somebody who's scared of horror stories and ghosts and all that now is part of the series which talks about horror. He actually opened a whole new genre also for me. Yeah. So will he be up to take up such projects in future? If I trust the director, yes. Because that says a lot, sir. That says a lot about you right now. We go a long way back. Yeah, exactly. And when was the first time if you could recollect, when was the first time you watched a horror film? Did you ever watch a horror film? Oh yes, I was scarred as a child. Yeah, I have older cousins, and I was very young at that time, and it was a thing in our summer holidays to go to Amritsar. My nani and my masi live in Amritsar,
So every summer holidays we used to go to Amritsar, and my cousins are from there, and they were much older, so they used to, in the middle of the night, you know, we had those cassettes. They had the VCR with the cassette and stuff. So they used to rent movies and get it, and as kids, me, my sister and my other cousin, we used to hang out with them, not knowing what else to do with ourselves. They used to put on these late night movies, and they were all horror films. And I remember watching this film called Evil Dead. Oh yeah. Oh yeah. Part 1. The original Evil Dead. Amazing. I was scarred for the rest of my life. Till date, I get horror dreams of Evil Dead. And I never forgave them for it. I was like, you've scarred me for the rest of my life. Where that big red hand is stretching out. I was like, what is this horrid, ugly stuff? So, those remnants are there in my head. And ever since then, I was shit scared. That was a cult classic film. Classic So film. bad. Horrible. அது 3D ல எல்லாம் வேற வந்தது அதுக்கு அப்புறமா அது. Yeah, the other versions it's crap. Really crap. bad, Original version Yeah. is the best. So scary. So, Yeah. well, that's the first film I remember watching. So, have you ever experienced any paranormal activity in this sets while filming it? No. No, Nothing. Nothing like that. No. Luckily, nothing like that. I gave Sir grief for no rhyme or reason, just for fun, but I didn't experience it. What was that? I would tell him, that's how, what is this? My hotel, there are monkeys outside my window. He's like, Arey, but that's normal life. I mean, I can't stop We're nature. we're staying inside a forest, and we are actually, you know, we are like encroached their place. Exactly. And we are complaining, what are they doing here? Yeah. He's like, what can I do? This is nature. It was completely fun. It was சூப்பரா இருந்தது. அதான் அவங்க நல்ல பயங்கரமான சீன் நடிச்சுட்டு வீட்டு ரூம் போயிட்டு தூங்கலான்னு போனா குரங்கு கதவு தட்டும். அதுக்கப்புறம் எங்க தூங்குது குரங்கா யாராவது Exactly. Middle of the night, 3 a.m. there would be knocks on, and it was a glass door, so it would be, and I was like, what is happening? இது மாதிரிலாம் நடந்திருக்கு. நைஸ். ஃபெப் மந்த் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சார். ஏன்னா லாஸ்ட் இயர் பை ஃபெப் அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அவங்களோட வேக்ஸ் ஸ்டாச்சு வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க மேடம் ஏத்து சாட்ஸ்ல. Yes. It's been a year. அப்பா ஒரு வருஷம் இருக்கு. ஸோ ஐ ஹேவ் சம் ஸ்மால் மெமரி ஆஃப் இட் அண்ட் வாட் யூ குட் ரீகலெக்ட் பை சீயிங் திஸ் பிக்சர் இஃப் யூ குட் சே. Oh my God, how sweet. Super. So much gratitude. Super. How did you feel, man? How did you really feel that time? You know, Madame Tussauds, we've been there as a Children, kids, yeah. you know, and now you are there. So that's what was most exciting for me, because I had gone to London when I was 9 or 10, and my parents took me to Madame Tussauds, and I have photographs sitting with Gandhiji, Yes. sitting with the Beatles on a sofa, Yes. and I am trying to act cool sitting with them as a 9-year-old kid, Yeah. and all of that, and then posing with like different personalities. And I used to think that if you're here means you've arrived in life. Absolutely. But I never in my imagination ever thought that I would one day have my own. God bless you. Thank you. Seriously. An amazing thing. It's an achievement, man. It's not an easy. Totally, yeah. To get there, it's she's very, you know, but it's just hard work. Nothing. And everything, the blessings of our parents, God, எல்லாமே சேர்ந்து தான். மேடம் டுசாட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. she is very few. It's a huge thing. It's a very huge thing, and only people who know Madame Tussauds know the value of it. And I'm proud I know her. Thank you. How sweet. போன sir. வருஷம் Thank 5th you. நடந்தது and 2020 is a year for you. I think it's like fortunate in many ways. You got married Yes. and this inauguration and couple of other launches you signed, and you're here today. And if I'm not wrong, this year you have back-to-back releases. Every month I think we're going to meet like this. Yeah. Yes. Every month. Very good. Yeah. இவங்களோட ஃபேன் பேஸ் பற்றி நீங்கள் இங்கே சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ இவங்க ஃபேன் பேஸ் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகிருக்கு. பட் வாட் இஸ் த மெயின் ரீசன் யூ காஸ்டட் ஹர் இன் லைவ் டெலிகாஸ்ட்? இல்லை பேசிக்காக வந்து இந்த கதை எழுதும் போது வந்து எழுதிட்டு இருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கணும், இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு she's like tall, she's like, you know, and I think காஜல் கொஞ்சம் மாத்திரம் இது பண்ணுற இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும். ஜெனிங்கிற கேரக்டருக்கு வந்து நம்ம ஒன்றும் மைண்டில் இருக்கோம். நம்ம as a writer we always think, okay, இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், இது செய்யணும், இந்த மாதிரி திட்டணும்,
இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற போது வந்து ஒரு திடீர்னு தோணுச்சு, திடீர்னு காஜல் பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லி சும்மா எதேச்சா இட் வாஸ் ஐ டென்ட் டிஸ்கஸ் ஆர் எனி திங் வித் ஹாட்ஸ்டார் பீப்புள் ஆர் எதுவுமே நான் பேசல. ஃபஸ்ட்டு நான் வந்து இவங்ககிட்ட வந்து ஃபோனில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உனக்கு கம் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசின பிறகு எஸ் சார் எனி டைம் யூ கம் வில் டாக். நான் இப்போதைக்கு எங்கேயும் சென்னை ஹைதராபாத் வரல, கேன் யூ கம் டு பாம்பே? எஸ் ஐ கம் டு பாம்பே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஹர் ஃபீலிங், என்ன பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ அப்புறம் தான் நான் சொன்னேன், ஐ டோல் மை டீம் சே ஐம் திங்கிங் ஆஃப் காஜல் ஃபார் திஸ் ரோல். சூப்பராக இருக்குமே, பண்ணுவாங்களா இது மாதிரி, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே, இல்லை ட்ரை பண்ணலாம், புதுசாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ வந்து இப்போ ஸ்ருதி ஹாசன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ருதி ஹாசன் வந்து பேசிக்காக ஷீஸ் லைக் தட், ஷீஸ் அ லிட்டில் மேன்லி, ஷீஸ் இன் டு அ பேண்டு, ஷீஸ் ஸோ அது வந்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி கஷ்டமாக இவங்கள அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து ஐ தாட் தட் வில் எக்ஸைட்டர் நினச்சேன் நான். சொல்லும் போது வந்து இது நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ற ஒரு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் 50-50 தான் இருந்தேன், வெதர் ஷி வில் அக்ரி. இல்லை இதில் வந்து கொஞ்சம் என்னென்னா வந்து இது யூஷுவல் ஸ்டஃப் எதுவுமே கிடையாது, இதில் ஜோடி கிடையாது. ஷீ இஸ் நாட் இன் லவ், த ஒன்லி திங் ஷீ இஸ் இன் லவ் இஸ் அ ஒர்க். அவ்வளோ அடமெண்ட், அவ்வளோ அந்த ஒர்க் நடக்கணும்னா ஷீல் கோ எந்த லிமிட் வேணால் தாண்டி அந்த முடிஞ்சிடணும், அது பண்ணணுங்கிற ஒரு வெறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். 50-50 தான் இருந்துச்சு. ஏன்னா தம் அடிக்கணும், சரக்கு அடிக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிப்பிக்கல் ஒரு கிரியேட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். திடீர்னு பிளாக் ஆகிடும். திடீர்னு இப்போ என்ன பண்ணுறது, இவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் காட்டியிருப்பேன் படத்தில். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து திடீர்னு வந்து ஒரு சரிவு வரும், அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஐ தாட் காஜல் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, கேட்டால் ஒத்துக்கிட்டாங்க. He involved me from the word go. Like right from the conception, when he was working on it, I remember calling him and telling him, sir, I think, I have this idea, should we do this? He said, yes, of course. So he is so open as a director to involve the actor. And that's very, very rare and very few. Like I haven't come across too many directors who are open to suggestions, who are open to welcoming a collaborative process in this. And he's amazing. And that just shows how secure he is as a person. Like I remember telling him, sir, I think we should go darker on my skin tone, I think we should do colored eyes, and and he said, you know what, that's a great idea, and along with that, why don't we do tattoos for you? So like it was so, we were brainstorming and we could come up with so much more. So that was fab. Like I'm really grateful that sir allowed me those creative liberties. சார் இந்த மாதிரி நாலேஜ் எக்ஸ்சேஞ்சிங் வந்து ரொம்ப சில ஆர்டிஸ்ட் கிட்ட தான் வரும், அதுவும் ஆக்ட்ரஸஸ் கிட்ட ரொம்ப கம்மி தான். ஸோ கேன் ஐ லுக் ஃபார்வர்ட் ஹர் இன் யுவர் ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல்? கண்டிப்பாக. இஃப் ஐ ஹேவ் அ சூப்பர் ரோல், ஐ திங்க் which I can excite her first before now என்னோட சேலஞ்சே நான் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜெனின்னு ஒரு கேரக்டர் நான் பண்ணிட்டு, இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் நான் இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் ஹர், இட் ஹேஸ் டு பி much bigger, better than Jenny. ஸோ அந்த கேரக்டரில் இப்போ அவ சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக we will do a lot of Fingers crossed, of course. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக தான் நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்லணும். உங்கள் 2 பேர் பற்றி தான் அந்த கேள்விகள் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. மாட்டி விடுறதுக்கான கரெக்டான டைம், லிட்டில் பிட் என்டர்டைன் பண்ணுறதுக்கு. பட் இஃப் இட்ஸ் நாட் ஓகே, வில் கோ ஃபார் த ரேபிட் ஃபயர். டக்குன்னு ஆப்போசிட்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஹவ் இஸ் காஜல் அகர்வால் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ்? Horrible. நீங்க ஆன்சர் பண்ணணும், ஆப்போசிட் ஆன்சர் பண்ணணும். காஜல் அகர்வால் as an actor இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆப்போசிட் ஆன்சரா? ஆமாம், அதானே சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ புகழ்ந்தேன், இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கு, இந்த இப்போ ஆட்டிடியூட்லாம் நடிக்குது, தம் அடிக்க வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ற. இப்போ என்னன்னா உண்மையை தான் சொல்கிறீங்க, நிஜத்தை சொல்கிறீங்க. பிரேம்ஜி மியூசிக், ஆப்போசிட் ஆன்சர். அவன் பெரியப்பா கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறத விடணும். இல்லையா, பெரியப்பா கிட்ட காப்பி நிறைய. அதான் கரெக்டா? எது கரெக்ட்? ஆப்போசிட்டா அதானே வரும். ஆப்போசிட் எது வேணா வரலாம் சார், உங்க வாட் எவர் யூ திங்க். நாங்க கீழே கமெண்ட்ல போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா அடப்பாவீங்களா? அதுக்கப்புறமா வைபவோட ஆக்டிங். பா வைபவோட ஆக்டிங் வந்து பிரேம்ஜி பார்த்து கற்றுக்கணும். வைபவ் இன்னும் நடிப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரேம்ஜி பார்த்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லா வரும், வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறலாம். நல்லா. ஏன் அஸ்வினை கேஸ்ட் பண்ணீங்க? ஆடிஷன் கூப்பிட்டா வரல, டப்பிங்க்கு கூப்பிட்டா வரல. சரி, இந்த பையன் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி
You're selected. நம்ம டீம் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. And it's to you, Kajal. How was your experience with VP and live telecast? Such a torturous, bad. He threw me with monkeys in a room full of monkeys, and he said, "Now do your thing. Act like a monkey." Okay. So I mean, what could I possibly do? It was just torture. Looks You like are- it's a right answer. Looks like it's a right answer. It's not an opposite answer. I think she was Talking about someone Vaibhav specific? நினைக்கிறேன். Vaibhav. No, Vaibhav, you're kidding. What makes Kajal Agarwal satisfied when it comes to scripts and projects? Nothing. And this is not a wrong answer. It's true. Nothing. I'm always trying to do something different, and I'm always seeking new stuff. Right. It's very difficult to stay satisfied. And I can say the same about you also. Yeah. It's very difficult for us to be. If we are satisfied, we are complacent. So for us, it's always pushing the envelope, trying to do something out of the box, pushing the boundaries. VP as a director, opposite answer. He will surely get an Oscar. He's very indisciplined. He does not come on time himself. He is very rude to his actors. He's a horrible person. All opposite. All opposite. Okay, quick rapid fires. And who takes more retakes? It depends on the director. Yeah. If I think I need one more, I'll take one more. If I think first take okay na, first take okay. நம்ம செட்டில் யார் அதிகமாக ரீடேக் எடுப்பா? Hardly. பெருசா ஒன்றும் இல்லைங்க, மேக்ஸிமம் 2-3 டேக்ஸ். 2-3 takes. அவ்வளோதான். பெருசா ஒரு 15-16 டேக் போகிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ சேடிஸ்ட் கிடையாது. And I think we only wanted more takes, no? Like, Yeah, we yeah. only wanted more. ஆர்டிஸ்டே சில சமயம் கேட்பாங்க, Yeah. சார் ஒன் மோர் பண்ணுறேன் சார், இன்னும் கொஞ்சம் Exactly. பெட்டரா If we பண்ணுறேன்னா can do it ஆர்டிஸ்ட் தான் better. கேட்பாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு, இல்லை இதை விட பெட்டரா பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டேக்கே நல்லா தான் இருந்திருக்கும், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இன்னொன்று எடுத்துக்கிறது. Exactly. Yeah. யார் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க பேக்கப் சொன்னதுமே? காஜல். ஆல்வேஸ். Sir, is it done? Are we done, sir? Are we done? sir? Are we done? Are we done? Okay, okay. So can I go home? So please, I'm tired today. I'm fed up now. I don't know. Last shot. Yeah, exactly. I don't know. Okay, you can go. Okay, thank you. Thank you. Bye. Bye. See you. ஸோ லைவ் டெலிகாஸ்ட் செட்டில் யாருக்கு அதிகமாக ஃபீமேல் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு? அது லைவ் டெலிகாஸ்ட் வந்த பிறகு தான் தெரியும். அதிகமாக. ஓகே. லைவ் டெலிகாஸ்ட் வெளில வந்த பிறகு தானே யார் I think VP saw us the most. That is undoubtedly. That is undoubtedly. செட்டில் யார் ரொம்ப லேசி? வைபவ் தான் அது. அந்த மங்கி வைபவ். Leader of the gang. Yes, absolutely. சரி, யார் வந்து செட்டில் டேக்குன்னு சொன்னமே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவா? காஜல். கம்ப்ளீட். அது வரைக்கும் அப்படியே இருப்பாங்க, அப்படியே ஓகே இது கொண்டு வா, அது கொண்டு வா, இது டேக், எஸ் அந்த கேரக்டர் மாறிடும். மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான். ஐ மீன் எவ்ரிபடி லைக் தே லைக் ஆல் செட் ஆல்ரெடி தான் ஆல் த டைம். பட் அதை பார்க்கலாம், நீங்கள் கண் கூட பார்க்குறது வந்து காஜல் கிட்ட பார்க்கலாம். கடைசி கொஸ்டின் தான், இதோட முடிக்கிறோம் நம்ம. எத்தனை லாங்குவேஜஸ்ல லைவ் டெலிகாஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது? ஐ திங்க் தமிழ், தெலுங்கு. டக்குன்னு சொன்னோம். How many languages? தமிழ், தெலுங்கு, மலையாளம். 7 is the right answer. எஸ், absolutely. Fluke, huh? Fully fluke. அப்படியா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, பெங்காலி and மராட்டி. லாங்குவேஜஸ் ஒரே ஷார்ட். 7 வேற, லக்கி நம்பர் வேற. 7 Lucky number 7. Lucky number Thank 7. you guys. February Thank 12th. you. February Yes. 12th. Thank you Please so watch it, all of you. Yes. Thank you. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு.